welcome to Vijay Chemistry. And today we are going to start the new lesson series that is coordination chemistry. Please note, okay, in our JAM exam point of view, please note, in our JAM exam point of view, okay, nearly on 6 to 8 mark will ask an exam, okay. The 6 to 8 mark questions kepanga, okay, this is the most important topic, okay. Now first I'm going to tell you, okay, what are the important topics in coordination. Please note, coordination chemistry, coordination chemistry. See, இதுல பாத்தீங்கன்னா ஓகே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்ப்போம். என்ன இம்பார்ட்டன்ட்? ஓகே, ஒரு டாபிக்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் சி, இது செட் ஒன் எடுத்துக்கோ. இந்த செட் ஒன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இன்ட்ரோடக்ஷன், பேசிக் இன்ட்ரோ. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டி என்ன. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட். ஓகே, ரெண்டாவது வந்து டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட், திஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட். தேர்டு வந்து ஓகே வெர்னர் தியரி, வெரி இம்பார்ட்டன்ட் வெர்னர் தியரி. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இஏஎன் ரூல், எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர், இஏஎன் ரூல், எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர். இது வந்து செட் ஏ, புரியுதா? செட் பி, ஓகே செட் ஒன். செட் டூ பாருங்க, செட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். செட் டூ பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வேலன்ஸ் பாண்ட் தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி, வெரி இம்பார்ட்டன்ட் வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஓகே, செட் டூ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே கிறிஸ்டல் சிஎஃப்டி, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. இதுல என்ன கேட்பா சப்டாபிக் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஜான் டெய்லர் டிஸ்ட்ராக்ஷன். ஓகே, திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, இது ஒரு டாபிக்ஸ். ஓகே, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் செட் த்ரீ. செட் த்ரீல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓகே கலர், very important, color of the complex, color of the complex is most important. Okay, next வந்து electronic spectra, most important electronic spectra. Last topic reaction mechanism. third வந்து reaction, RX னா reaction mechanism. இதுல வந்து ரெண்டு இருக்கு, ஒன்னு வந்து ஸ்கொயர் பிளானர் மெக்கானிசம் பத்தி பார்க்கணும், ஒன்னு வந்து ஆக்டோனேட்டல் மெக்கானிசம். ஓகே, இதுதான் டாபிக். ஓகேவா? இதுல வந்து லிசன், இதுல பாத்தீங்கன்னா எது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் லிசன், இதுல வந்து எதுலாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா இந்த செட் ஏ இருக்குல்ல, செட் ஒன் இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைப் ஆஃப் லிகாண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த லிகாண்ட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி செட் பி ல வந்து சிஎஃப்டி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுல ஜான் டெய்லர் டிஸ்ட்ராக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி செட் த்ரீ ல பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் மெக்கானிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, எல்லாமே படிக்கணும், எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் பேசிக் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது இந்த டாபிக் தான் இம்பார்ட்டன்ட், புரியுதா? இப்போ செட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் கண்டிப்பா படிச்சிருக்கணும். செட் பி ல வந்து நீ வேலன்ஸ் பேண்ட் தியரி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, வேலன்ஸ் பேண்ட் தியரி படிச்சிருக்கணும். சிஎஃப்டி ஜான் டிஸ்ட்ராக்ஷன் படிச்சிருக்கணும். செட் த்ரீ ல வந்து எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா, ரியாக்ஷன், இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் டாபிக். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க, அட்வான்ஸ் டாபிக், புரியுதா? அண்ட் டுடே ஐ அம் கோயிங் டு டிஸ்கஸ் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் டைப் ஆஃப் லிகாண்ட் ஐ அம் கோயிங் டு கவர் டுடே. ஓகேவா? okay, coming days I will take lessons full எடுக்க போறேன். நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் லிகாண்ட். ஓகே, let me start. See now, please note, now listen, if we take any coordination compound, we put intro. Okay, if we take any coordination compound, compounds are two component. என்ன இருக்குன்னா two component இருக்கும், two parts. ஓகே, two part இருக்கும். நம்பர் ஒன் ப்ளீஸ் நோட், மெட்டல் கேட்டையான். நம்பர் ஒன் வந்து மெட்டல் கேட்டையான் இருக்கு, மெட்டல் கேட்டையான். நம்பர் டூ வந்து லிகாண்ட்ஸ். திஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, now what is metal cation? Please note, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட். ஃபர்ஸ்ட் ஒன், what is metal cation? What is metal cation? Please note. See, generally D block metal ions இருக்குல்ல, this acts as metal cation. Okay, please note, it acts as a Lewis acid. என்ன பிஹேவ் பண்ணுமா இது? லூயிஸ் ஆசிட் பிஹேவ் பண்ணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர் எலக்ட்ரோஃபில். ஓகே, ஆர் எலக்ட்ரோஃபைல். ஓகே, லூயிஸ் ஆசிட் ஆல்சோ கால்ட் வாஸ் எலக்ட்ரோஃபைல். Now listen,
அடுத்த point. The metal cation. A metal cation. A metal cation. Okay. Can accept electron. Okay. Accept lone pair. Or we call electron pair. We call electron pair from the, please note, from the, very important, electron pair from the, wait, okay, from the ligands. These are very important, please note. புரியுதா? வெயிட் பண்ணும், பென் மட்டும் சேஞ்ச் பண்ணுறீங்க. Wait. Okay, from the ligands. Wait. Okay, electron pair from a ligands. What is ligand அப்படின்னா bracket Lewis base. Ligand is Lewis base. Okay, இதான் metal cation. Okay, for example, okay, இதான் metal cation. N plus எடுத்துக்கோ. Now it is ligand having pair of electron. This is going to donate the electron pair to the metal ion. The bond pair is coordinate covalent bond. புரியுதா? இதான் topic. Okay, now see. Next topic, next பாத்தீங்கன்னா next ligand அப்படின்னா என்ன? Basic one. Ligands. Please note. What is a ligand? Simple. எழுதிக்குமா. Any species, okay, having at least okay, one electron pair, at least one electron pair, and that can be donated to metal ion, to metal cation. That is called ligands. Okay, I give you the example. See, example பாருங்க. Examples very important. I take first one. See, okay, ammonia NH3 is having lone pair, right? Is act as ligand. Next one, the water, oxygen having lone pair. Similarly, next CO, carbon having lone pair. Okay. Next, F minus, fluorine having lone pair. Dot. Okay, dot. Now OH minus, oxygen having lone pair. Okay. NH2 minus, yes or no? In the moon ligand இருக்குல்ல, these are neutral ligand because charge கிடையாதுல. These are neutral ligand, please note. இந்த ligand neutral ligand. இந்த ligand எல்லாம் வந்து negative ions. Okay, charge ligands. This is negative ligands. Positive ligand very rare. ஒரு example hydrogen example. என்ன exampleனா NH2 and NH3 plus. இந்த hydrogen is positive ligand. ஓகேவா? அப்ப NO இருக்குல்ல, NO plus sometimes act as ligands. NO plus, this also a positive ligand. இது ரெண்டும் positive ligands. Okay, now I'm definition. What is the condition amount? What is the definition? Now, please note. Very important. Just now you see, right, this metal cation having positive charge. Okay, now ligands. What is a ligand? Any species having what? This pair of electron. Now they're going to donate the vacant orbital of metal ion. Okay. Therefore, the electron pair acceptor, okay, and electron pair donor, that is called coordinate covalent bond. Please note, a compound, very important, a compound in a group of ligand, a group of ligand is attached, very important, it attached to the metal ion, to the metal cation through coordinate bonds. Coordinate bonds is called coordination compounds. Okay, it's called
coordination compound. Coordination compound. This is most see. இதான் இல்ல இந்த electron pair acceptor இருக்குல்ல electron pair இதுதான் இந்த pair of electron, right? This is going to give the pair of electron to the metal atom. Okay, இதான் coordination compound. Okay, now we're going to give the examples. Okay, now what is type of ligands, right? What are the important ligands I'm going to discuss. Before going to ligands, I'm going to classify the coordination compound. Okay, what is the representative coordination compound? Please note. Okay, you have to understand representation, right? How the coordination compound can look. See, now please note, listen. Now going to say coordination sphere அப்படினா என்ன? Please note. What is a coordination sphere? Coordination sphere அப்படினா என்ன? Very important. Coordination sphere. கவனிங்க. I take one example. Okay, cobalt NH3 and 6 time here Cl3. இதுல பாத்தீங்கன்னா இந்த கோபால்ட் இருக்குல்ல இது மெட்டல் கேட்டையான், ரைட்டா? டி பிளாக் அயன். This is metal cation. This is metal cation. Understand? அதே மாதிரி இந்த NH3 பார்ட் இருக்கு, இது லிகாண்ட். இது லிகாண்ட், ரைட்? இந்த ஸ்பியர் இருக்குல்ல, இந்த ஸ்பியர் போட்டிருக்கும் பாத்தீங்களா, இது பேர் என்னது? இது பேர் கோஆர்டினேஷன் ஸ்பியர். இந்த ஸ்பியர் பேர் என்னது? இந்த ஸ்பியர் பேர் வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர். Okay, this is coordination sphere. இந்த Cl3 இருக்குல்ல, இது வந்து ionizable sphere. This is ionization sphere. Or we some call counter ion. Okay, sometimes we call a counter ion. This is counter ion. இந்த 6 என்ன அப்படின்னா number of ligands. This is number of ligands. Very very important. Okay, இதான் ரெப்ரசன்ட், புரியுதா? Okay, listen. இப்ப இந்த மொத்த காம்ப்ளெக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸ் we going to classify complex cation, complex Z. இப்ப நம்ம கேசில் எடுத்து அப்படின்னா எது பிளஸ் எது மைனஸ் ஆல்வேஸ் இது கே பிளஸ் இது மைனஸ். அப்ப இன்ஆர்கானிக் காம்பவுண்ட ஒரு காம்பவுண்ட் HTS4 அப்படின்னா எது பாசிட்டிவ் சார்ஜ், எது ஃபர்ஸ்ட் தான் பாசிட்டிவ், ரைட்? செகண்ட் நெகட்டிவ் சார்ஜ். இது ரூல், ரைட்? அதே மாதிரி இங்க ரூல் இருக்கு. என்ன ரூல் சார்? இப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்க, இப்ப கோபால்ட், இந்த கோபால்ட் இங்க NH3 இங்க 6 டைம் இங்க Cl3 இருக்கா? இதுல எது அயனைசபிள் பார்ட்? லிசன், இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த Cl3 பார்ட் இருக்குல்ல, இந்த Cl3 இது அயனைசபிள் பார்ட், ரைட்டா இல்லையா? இது அயனைசபிள். ஆனா இந்த காம்ப்ளெக்ஸ் this is what, இந்த காம்ப்ளெக்ஸ் நான் அயனைசபிள், ரைட்டா இல்லையா? இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளது நான் அயனைசபிள் பார்ட்டா? அப்ப இது பிரியா, அப்ப இது வாட்டர் பட்டன் இந்த மாலிகுல்ல அஃப்கோர்ஸ் வாட்டர் ஆட் பண்ணா பாத்தீங்கன்னா, ஓகே, இது அப்படியே இருக்கும். என்ன ஸ்பியர் இருக்கும்? இங்க CO, இங்க NH3, இங்க 6 டைம் இது என்ன பிரிஞ்சுல, இந்த Cl3 Cl3 மைனஸ், இங்க 3 பிளஸ். அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன சார்ஜ் இருக்கு மேல? கேட்டையான். அப்ப இது this is cationic complex. This is cationic complex. புரியுதா? Now any complex class, the coordination compound have two, either cationic complex or either anionic complex. Suppose the counter ionic அப்படினா neutral complex. புரியுதா? I am going to give the example now. See, best examples, 3 examples. See, first example, I take this one, CO, okay, NH3 and 6 time and Cl3. Let us assume this KCl. Okay, KCl eta edu plus apna K plus Cl minus அதே மாதிரி எது பிளஸ் வரும் இதுல? சிம்பிள். அப்ப இதுல பிளஸ் வரும். இது வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பிளஸ் வந்துருமா? எஸ் ஆர் நோ? இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பிளஸ், ரைட்டா இல்லையா? அப்ப இது என்ன சொல்ல? இது வந்து காம்ப்ளெக்ஸ் கேட்டையான், ரைட்? திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ், இது காம்ப்ளெக்ஸ் கேட்டையான். நவ அப்ப இந்த மாலிகுல் பேர் என்னது? இங்க K4 இருக்கு, இங்க FeCN 6 டைம். அப்ப இந்த K பிளஸ் இது என்ன? இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஆனியான். இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஆனியான். You got the fine, காம்ப்ளெக்ஸ் ஆனியான். இந்த காம்ப்ளெக்ஸ் நியூட்ரல் பாருங்க, CO NH3 6 டைம் Cl3. This is neutral complex. This is neutral. புரியுதா? அப்ப அயான் இது எப்படி புரியும்? இந்த மாலிகுல் எப்படி புரியும் பாத்தீங்கன்னா 4K plus then FeCN 6. இந்த மாலிகுல் வந்து எது அயனைசபிள் பார்ட்? இது அயனைசபிள் பார்ட், ரைட்டா? இது அயனைசபிள் பார்ட், this ionizable part, right? This is ionizable part. அப்ப அதான் இங்க புரிஞ்சிருக்கா? இந்த part remaining same, right? This part remaining same because it is stable one. Okay, it cannot undergo a dissociation in the presence of water molecule. Okay, இந்த sphere குள்ள இருக்கிற molecule வந்து எப்போ always more stable and do not undergo dissociation. Spherical molecule undergo dissociation, right? இதான் அது complex cation,
and complex anion and neutral molecules. Okay, is the basic fundamental. Now we are going to enter to the classification of ligands. Okay, please note. Next topic, the classification of ligands. Okay, very important, please. Very important topic. Please note. Classification of ligands. Now, what is a ligand? We discussed earlier. What is a ligand? Any species having lone pair, right? Electron pair இருந்துச்சுன்னா not only lone pair, negative கூட இருக்கலாம். என்னது வந்து ligands ஆக்ட் ஆகும், ரைட்டா இல்லையா? Now, please note. First one, monodentate ligands. Monodentate ligands. Monodentate ligands. Okay. இதுல mono அப்படின்னா என்னது single, ரைட்டா? Mono ion mono atomic ion single ion. Mono அப்படின்னா single. Now, dentate அப்படின்னா என்ன? Dentate. Please note. This is comes from dendis. என்ன meaning அப்படின்னா tooth. It's bite. It is going to bite. Listen, the ligand going to bite one pair of electron அப்படின்னா that is called monodentate. Right, Alia? Now, what is monodentate ligand? Please note. I give a simple definition. What is monodentate ligands? Okay. Listen. Please note. The ligand can bite one electron pair. Okay. One electron மட்டும் கொடுத்தா பேர் என்னது? Mono. For example, what is the example? This example. Okay. Ammonia NH3. இதுல ஒரு எலக்ட்ரான் பேர் தான் இருக்கும். What? H2O. Oxygen 2 electron பண்ணா ஒண்ணே வந்தா கொடுக்கும். இது monodentate ligands. Understand? Cl minus. இது என்ன ligand? Monodentate ligands. This is very, 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 very important. Okay. I give one more definition for monodentate. Please note. Okay. Please note the definition. A ligand. Sorry. That can donate one electron pair to a metal cation or atom. That is called monodentate ligands. Listen. Now I'm going to give the hint for you. Please note. These are very important. Whenever I give the note, is very important. Okay, whenever you take any anion ligand பாத்தீங்கன்னா இதான் நேம் இப்படிதான் முடியும். புரியுதா? எப்படி முடியும் பார்த்தோம்னா ஐடி, ரைட்டா? குளோரைடு, எஸ்ஆர்னோ. அதே மாதிரி ஐடி, நைட்ரைட், ஐடி இப்படி முடியும். அப்படி முடியலன்னா ஏடி. இந்த 3 தான் முடியும். புரியுதா? இந்த முதிர் பத்தி இந்த டேர்ம் இருக்குல்ல, இது வந்து ஓல்டு ஒன். இது வந்து ஓல்டு. இப்போ நியூ என்ன பாத்தீங்கன்னா மாத்திட்டேன்னா லிசன். இந்த இ இருக்குல்ல, இந்த ஈயை மாத்திட்டு லிசன். ஐ கோயிங் டு ரீப்ளேஸ் இ. இந்த இ இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிட்டு ஐ கோயிங் டு ஆட் வாட்? பிளஸ் ஓ போட போறேன். அப்ப என்ன மாறினா ஐடிஓ. இதை மாறிடும் ஐடிஓ. இது என்ன மாறிடும் ஏடிஓ. இது நியூ ஒன். நம்ம இதான் ஃபாலோ பண்ணோம். புரியுதா? திஸ் இஸ் நியூ ஒன். இப்போ குளோர் எப்படி சொல்ற? சிஎல் மைனஸ். சிஎல் மைனஸ் அப்படின்னா குளோரைடு அப்படின்னா குளோரைடு. திஸ் இஸ் ஓல்டு. ஓகே. வாட் இஸ் நியூ ஒன்? குளோரிடோ. இது நியூ. இதான் யூஸ் பண்ண. புரியுதா? இது ஈமா. ஓகே. இதான் கரெக்ட். இது தப்பு. புரியுதா? திஸ் இஸ் கரெக்ட். அதே மாதிரி CO3 கார்பனேட்னா கார்பனேட்டோ, நாட் கார்பனேட். ஓகேவா? இது இஸ் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இது வந்து 2005 மேல மாத்தணும். புரியுதா? 2000 அக்கார்டிங் டு ஐயூபேக் வந்து 2005 மேல இதை யூஸ் பண்ணோம். நம்ம இது யூஸ் பண்ணோம். Cl minus not chloride. We call chlorido. Okay. This most important one. Okay. Now going to give the list of ions, list of ligand. Please note. This is very important. Okay. First one, H minus, hydrido. What is H minus? Abdina? Hydrido. Okay. Br minus, bromido. Next one, the O2 minus, oxido. Next one, the N3 O2 minus. This is superoxido. Next one, the F minus. What is F minus? Fluorido. அதே மாதிரி Cl minus அப்படின்னா chlorido. This is chlorido. ரைட்டா?
அதே மாதிரி Br minusனா bromido இல்லையாச்சா? Okay, this is already right. We wrote right. Wait. Put I minus. Okay, idido. I minus. இது வந்து wait. I minus. Please note. Idido. Io. D. Do. Next one very important. I give you some example. Okay. CO3 2 minus. CO3 2 minus. Carbonato. Carbonato. அதே மாதிரி SO4 2 minus. This is very important. இது ரெண்டு இருக்கு பாருங்க. ஒன்னு வந்து சல்ஃபேட்டோ SUL FATO இது சொல்லலாம். இல்லனா SUL சல்ஃபேட்டோ ATO. We can do this too. F இல்லனா P. ஓகேவா? நம்ம வச்சுக்கோ. ஓகே. அதே மாதிரி NO3 னா நைட்ரேட்டோ. ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் ப்ளீஸ். ஒன் மோர் எக்ஸாம்பிள். NH minus NH2 minus imido. This is imido. Organometallic ligand CH3 COO minus. Okay, acetato. இதெல்லாம் நெகட்டிவ் ligands. புரியுதா? Now I am going to give some neutral ligand. Very very important. Please note. Listen. Neutral ligand இருந்துச்சுனா just neutral. Okay, neutral ligand இருந்துச்சு அப்படினா we have to this like neutral ligand அப்படினா நேம் அது நேம் அப்படியே சொல்லணும். புரியுதா? You have to tell the name as such. Okay, for any neutral ligand you have to tell the name as such சொல்லணும். சில neutral ligand you have to give the specific name. Okay, for any neutral ligand please note. Okay, tell name as such. Okay, named as such. For example, I give an example. See, okay, I take this one. CH3NH2. இது neutral ligand ல இது பேர் என்ன? IUPAC நேம் மெத்திலமைன். அப்ப ligand பேர் மெத்திலமைன் தான். This is methylamine. Right இல்லையா? Take this one. Okay, basis okay, C6H5. இது phenyl. 3 போட்டா triphenyl. P னா phosphine. Okay, PS னா phosphine. This is triphenyl phosphine. Neutral ligand. Triphenyl phosphine. Okay, அதே மாதிரி இது CH3 3 triethyl. So trimethyl N amines. Okay, trimethylamine. This is trimethylamine. You got the point? இது நார்மலா யூஸ் பண்றது. Okay, now we have to give some special name for neutral ligand. Please note. இது ஒரு special name. We have to understand. Okay, please note. Special name. This is a special name. It's very 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 important. Listen, இந்த neutral ligand இருக்குல்ல, இதுல எது important? ரொம்ப ரொம்ப listen. This is a very very important. Okay, நாம வச்சுக்கோ. இதெல்லாம் ரொம்ப important. இந்த ligand triphenyl phosphine. This is the most important ligands in coordination. Right time வரும் இதுல. நாம வச்சுக்கோ. This very very important ligands. Okay, now இப்போ இந்த ஸ்பெஷல் நேம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, H2O. வாட் இஸ் H2O அப்படின்னா வாட்டர் அக்வா. we called aqua. AQEA aqua. ஓகே, NH3 வந்து அமீன். 2 M போடணும். AMMINE. ஓகே, we call 2M. see very important. ஓகே, 2 M இதுல நான் வச்சுக்கோ அமீன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் CO carbonyl. Very important. Metal carbonyl. Okay, carbonyl very important. Next CS thiocarbonyl. This is thiocarbonyl. Okay, these are very very important. Now see, I am going to one more important topic. Okay, ligand la பாத்தா NO plus அது பார்க்கலாம். Okay, please note NO plus. This most important topic. Okay, NO ligands. This is most important. Okay, in our JAM exam point of view, please note. Okay, this is most important topic. NO ligands. கவனிங்க. இந்த NO இருக்குல்ல, NO can act as two type. One NO plus act ஆகும், இல்ல NO minus. Okay, நம்ம Organometallic Chemistry I teach பண்ணிருப்பேன். I'm going to teach பண்ணல. நம்ம Organometallic வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 7 வீடியோ போட்டாச்சு. இன்னும் 2 டாபிக் தான் இருக்கு. ஒன்னு வந்து நைட்ரோசைலிகன் NO ligand. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வில்லிங்சன் கேட்டலிஸ்ட். ஓகே, மத்த எல்லா டாபிக் முடிச்சாச்சு.
அதே மாதிரி நம்ம சேனல்ல ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு இன்னும் ஒரு டாபிக் தான் இருக்கு. அந்த எனான்சியோமர் எக்ஸஸ் பத்தி பார்க்கணும். அப்புறம் வந்து அந்த எனான்சியோ மிக்சஸ் பார்க்கணும். ஓகே, அந்த கான்செப்ட் இருக்கு. அதே மாதிரி ஜிஓசி ஃபுல்லா முடிச்சாச்சு நம்ம. ஓகேவா? அப்ப ஜிஓசி ஃபுல்லா முடிச்சாச்சு. ஓஎம்சில வந்து 2 டாபிக் தான் மிச்சம் இருக்கு. ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். அது மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். ஓகே, யாரும் நம்ம சேனல் நியூவா இருக்கீங்களோ அந்த லெசன் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல லெசன் எல்லாமே இருக்கு. ஓகே, ஒன்லி ஐ கோயிங் டு அப்லோட் ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் அப்லோட் பண்ணணும். புரியுதா? லிசன், இந்த லெசன் இந்த NO லிகாண்ட் பாத்தீங்க அப்படின்னு லிசன் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்துச்சுன்னா, ஓகே, now what is coordination number? Note what is coordination equal to number of coordinate bonds around the metal ion. Number of coordinate bond. For example, I take this molecule CO. Okay, inga En 3 times. அவ்வளவுதான். இங்க Cl, இங்க 3 plus வச்சுக்க. இந்த En இருக்குல்ல, what is En னா எத்திலீன் டைமர். ஓகே, எப்படி இருக்குன்னா CH2, இங்க CH2, இங்க NH2, இங்க NH2. இது எத்திலீன் டைமர். ஓகே, இப்போ இங்க லோன் பேர் இருக்கும், இங்க லோன் பேர் இருக்கும். ரைட்டா? இதுல பார்த்தா எது டோனர் ஆட்டம்? இதான் டோனர். ரைட்டா? எது டோனர் ஆட்டம்? இதுல இதான் டோனர் ஆட்டம். சி, திஸ் ஆர் ரெண்டு டோனர் ஆட்டம். இதான் டோனர். NH2 minus NH2 lone pair. If you going to add the metal ion, see, very important. Not going to happen. Okay, this electron going to அப்ப ஒரு ligand எத்தனை bond form ஆகுது? One ligand going to bond two bonds form ஆகுது. எத்தனை bond form ஆகுது? 2 bonds. அப்ப மொத்தம் இதுல எத்தனை ligand? 3 ligands இருக்கு. அப்ப what is coordination number? The coordination is called 2 into 3. Answer is 6. புரியுதா? இது coordination 6. அதே மாதிரி எப்போ இது சேம் மாலிக்யூல், சிம்பிள் மாலிக்யூல் CO NH3 6 டைம். இது என்ன லிகாண்ட்? NH3 மோனோ லிகாண்ட். அப்போ மோனோ ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். எத்தனை NH3 இருக்கு? 6. அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் 6. புரியுதா? அப்ப இந்த நம்பர் வந்து இந்த நம்பர் வந்து கோஆர்டினேஷன். புரியுதா? இப்போ வந்து இந்த லிகாண்ட் வந்து எத்தனை எலக்ட்ரான் கொடுத்து பாண்ட் ஃபார்ம் செக் பண்ணனும். அப்ப நம்பர் வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர்னா சொல்லலாம். the number of coordinate bond. We can simply call what is coordination number? Equal to the number of coordinate bonds around the metal ions. That is called this is very important. Please note. What is coordination number? The number of coordinate bonds around the metal ions. Okay, this is very important. Okay, listen. In number coordination compounds. Okay, whenever the neutral N1 ligand is present, the coordination 6 இருந்துச்சுனா, okay, it always act as NO plus. எப்பவுமே NO plus தான் இருக்கும். This is very 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 important. என்னவா இருக்காது? this is NO என்னவா இருக்கும்? NO வந்து என்னவா இருக்கும்னா NO plus ஆவா இருக்கும், NO minus ஆ இருக்கும். புரியுதா? ஆனா எப்போ வந்து கோஆர்டினேஷன் 6 ஆ இருக்கும், அப்போ ஆல்வேஸ் NO என்ன பிஹேவ் பண்ணும்? NO plus ஆட்டம். ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் Fe. ஓகே, இங்க H2O 5 டைம், இங்க NO. ரைட்டா? இந்த மாலிக்யூல் இங்க SO4. I going to find oxygen state. இது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஓகே, +5 ஆட்டோ நியூட்ரல் லிகாண்ட் 0 போட்டாச்சு. இது கோஆர்டினேஷன் 5 + 1 6. அப்ப இது +1, இது -2 = 0. SO4 -2ல அப்ப x = what? +1. Fe என்ன ஸ்டேட் இருக்கு? Fe வந்து +1 ஸ்டேட். புரியுதா? இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட்? the NO is exist. இது இப்ப NO எக்ஸா இருக்கு, NO plus ஆ இருக்கு. புரியுதா? This is most important topic in our exam point of view. Okay, this is completely about what? Monodentate ligand. And next video I going to discuss what is bidentate and tridentate and hexadentate and chelating effect. Okay, and thank you so much for watching.